int. Int or integer is a whole number, positive or negative, without decimal of unlimited length. இப்போ மற்ற லாங்குவேஜ்ல பாத்துட்டீங்கன்னா இன்ட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஒரு வேல்யூ. அதுக்காக தான் சீல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்ச், லாங் இன்ச். ஸோ வேல்யூவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நாம டேட்டா டைப்ஸை லாங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தன்ல அப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு நமக்கு நிறைய டிஜிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அண்ட் இசட் ஈக்குவல் டு மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அதுவும் இன்டிஜரா தான் எடுத்துக்க போகுது, அண்ட் ஒய்னோட வேல்யூவும் இன்டிஜர் தான், மைனஸ்ல கொடுத்தாலும் இன்டிஜர்ல தான் எடுத்துக்க போகுது. ஸோ டைப் ஆஃப் எக்ஸ், டைப் ஆஃப் ஒய், டைப் ஆஃப் இசட்னு சொல்லிட்டு நாம பிரிண்ட் பண்ணிருக்கோம். அவுட்புட் என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா மூணுமே இன்ட் அப்படின்னு தான் வரும். இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ஸ் தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம், அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் மைனஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி கொடுத்தாலுமே அது வந்து இன்ட்ல தான், இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை தான் மீன் பண்ணுது. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க பைத்தனுடைய பேஜ் எடுத்து நீங்க டைப் பண்ணும் பொழுது ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருப்பேன், பைத்தன்ல இன்டர்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க இப்போ இசட் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி காமிக்கிறேன். எப்பவுமே சேவ் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். Unexpected intent. ஸோ அப்ப இன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, அப்படின்னா நான் இந்த ஆக்சுவலி டாப்ல இருந்து எனக்கு இன்டென்ட் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லையான்னு கேட்டா அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க லெஃப்ட் சைட்ல இருந்து கொடுக்கும் பொழுது அந்த இன்டென்ட் ஆனது கரெக்டா இருக்கணும். ஸ்டார்ட் பண்றதும் அப்படிதான், கார்னர்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிரிண்ட்டுமே அப்படிதான். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா XYZக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இதனோட டைப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். மூணுமே இன்ட் தான். ஏன்னா மைனஸ்ல கொடுத்தாலுமே அது பாயிண்ட்ல நான் கொடுக்கல இல்லையா, அதனால உங்களுக்கு அது இன்ட் தான். சப்போஸ் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் பிரிண்ட்ல எக்ஸ் y z. இப்போ உங்களுக்கு வேல்யூ பண்ணுங்க. ஏன்னா இங்க இன்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது, லிமிட்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்வளவு டிஜிட்ஸ்ல நீங்க கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும்.